ரஜினி எப்படி ஜப்பானுங்கிற கண்ட்ரிய காப்பாத்தினார்னு உங்களுக்கு தெரியுமா? 1990ல ஜப்பானுடைய மொத்த எக்கனாமி அடி வாங்கி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ்ல ஜப்பான் இருந்துச்சு. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சு, ஸ்ட்ரெஸ் ரொம்ப மோசமாச்சு. அப்போதான் 1998ல ரஜினிகாந்த் நடிச்ச முத்து அப்படிங்கிற படம் வந்து முத்து தி டான்சிங் மகாராஜா அப்படிங்கிற பெயர்ல ஜப்பான்ல ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துடைய கதை வந்து ஒரு காமன் மேன் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி பயங்கரமா எழுந்து வருவாரு. பிளஸ் ரஜினியோட கரிஷ்மா அண்ட் ஸ்டைல் அண்ட் அந்த கதை வந்து அன்னைக்கு தான் ஜப்பான் மக்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த கதை மூலமா ஜப்பான் மக்களுக்கு ஒரு ஹோப் அண்ட் நம்பிக்கை திரும்ப வந்துச்சு. மொத்தம் 150 நாளைக்கு மேல இந்த படம் வந்து ஜப்பான்ல ஓடிச்சு. ஆனா ரஜினியோட லார்ஜர் தன் லைஃப் கேரக்டர் இன்னமும் ஜப்பான் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா 2006ல அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்து ஜப்பானுக்கு போனப்போ முத்து படத்தை பத்தி மென்ஷன் பண்ணாரு. அப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே எமோஷனல் ஆனாங்க. ஜப்பான் மக்கள் அதுக்கப்புறம் ரஜினி படத்தை பாக்குறதுக்காகவே தமிழ் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவா தர்பார் படம் வந்து 2020ல ரிலீஸ் ஆகி